வாழ்க வளமுடன். 216 வருடங்களுக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் முடிந்து முற்றிலும் வேறொரு அத்தியாயம் தொடங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது. இதுவரை நீங்கள் பார்த்த வாழ்க்கைக்கும் இனி நீங்கள் பார்க்க போகும் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்க போகிறது. ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த வாழ்க்கை இனி புதிய திசையை நோக்கி திரும்ப போகிறது. 216 வருடங்கள் என்பது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு கால அளவு அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்நாளையும் தாண்டி பல தலைமுறைகளை கடந்து செல்லக்கூடிய மிக நீண்ட இடைவெளி. அத்தகைய நீண்ட காலத்திற்கு பிறகு மிதுன ராசியை மையனாக வைத்து பேசப்படும் இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை மிகவும் முக்கியமானதாக மாற்றப் போகிறது. மிதுனம் என்பது வேகமான சிந்தனை, அறிவாற்றல், பேச்சுத்திறன், புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம், சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை ஆகியவற்றோடு தொடர்புடைய ராசி. மற்றவர்கள் ஒரு விஷயத்தை ஒரே கோணத்தில் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் அதையே பல கோணங்களில் சிந்திப்பார்கள். ஒரு பாதை அடைக்கப்பட்டால் அங்கேயே நின்று விடாமல் இன்னொரு வழியை கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள். அந்த தனித்துவமான இயல்புதான் இனி உங்களுடைய மிகப்பெரிய பலமாக மாறப்போகிறது. இதுவரை உங்களுக்குள் இருந்த திறமைகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த வேண்டிய பட்டம் உருவாகிறது. உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன், சூழ்நிலையை வேகமாக உணரும் அறிவு, சரியான நேரத்தில் பேச வேண்டியதை பேசும் திறமை என உங்களுக்குள் இருக்கும் பல அம்சங்கள் இனி ஒன்றாக செயல்பட ஆரம்பிக்கும். சில மனிதர்களின் வாழ்க்கை மிகவும் மெதுவாக மாறும். இன்று இருக்கும் நிலைக்கும் 5 வருடங்கள் கழித்திருக்கும் நிலைக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த அத்தியாயம் அப்படிப்பட்டதாக இருக்காது. ஒரு முக்கியமான முடிவு, ஒரு எதிர்பாராத சந்திப்பு, ஒரு புதிய பாதை, ஒரு துணிச்சலான முயற்சி ஆகியவற்றில் இயலாதது ஒன்று வாழ்க்கையின் திசையை மிகப்பெரிய அளவில் மாற்றும் தொடக்கமாக அமையும். அதிலும் முக்கியமாக இந்த மாற்றம் வெளியிலிருந்து மட்டும் வரப்போவதில்லை. முதலில் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் பிறக்கும். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதில் தெளிவு உருவாகும். எதை இனி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதும் புரியும். உங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்துவீர்கள். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை விட உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியானது என்பதை முன்னிலைப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். இதுவரை பல விஷயங்களை மனதிற்குள் வைத்துக்கொண்டு அமைதியாக கடந்து சென்ற மிதுன ராசிக்காரர்கள் இனி தங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லைகளை தாங்களே நிர்ணயிக்க தொடங்குவார்கள். யாருக்காக எவ்வளவு நேரம் செலவிட வேண்டும், எந்த உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்த இலக்கை முதலில் அடைய வேண்டும் என்பதில் ஒரு புதிய தெளிவு திறக்கும். அந்த தெளிவுதான் இந்த 216 வருட பாரச்சுழற்சியின் ஆரம்ப அடையாளமாக மாறப்போகிறது. உங்களை பற்றி நீங்களே கொண்டிருந்த சில பழைய எண்ணங்களும் மாறும். ஒரு காலத்தில் முடியாது என்று நினைத்த விஷயத்தை மீண்டும் முயற்சி செய்யும் துணிவு வரும். ஒரு காலத்தில் உங்களுக்கு பொருந்தாது என்று ஒதுக்கிய பாதை மீண்டும் உங்கள் முன் திறக்கும். நீங்கள் விட்டுவிட்ட ஒரு கனவு புதிய வடிவத்தில் மீண்டும் நினைவுக்கு வரும். அப்போது ஒரு முக்கியமான உண்மை புரியும். நீங்கள் சில கனவுகளை மறந்திருக்கலாம், ஆனால் அந்த கனவுகள் உங்களை மறக்கவில்லை. அவை நிறைவேறுவதற்கான சரியான நேரத்திற்காக காத்திருந்திருக்கின்றன. அதனால்தான் இனி வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுகளை சாதாரணமாக கடந்து செல்லாதீர்கள். முன்பு ஒருபோதும் சந்திக்காத மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் வரலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைக்கலாம். திடீரென ஒரு புதிய எண்ணம் தோன்றலாம். பல வருடங்களுக்கு முன்பு கற்றுக்கொண்ட ஒரு திறனை இப்போது மிக முக்கியமானதாக மாறலாம். மிதுன ராசிக்காரர்களின் இயல்பான புத்திசாலித்தனத்திற்கு இந்த காலம் ஒரு புதிய வேகத்தை கொடுக்க போகிறது. பேச வேண்டிய இடத்தில் பேசுவீர்கள், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருப்பீர்கள். உடனடியாக முடிவு எடுக்க வேண்டிய கருணத்தையும் காத்திருக்க வேண்டிய நேரத்தையும் பிரித்தவையும் திறன் உருவாகும். இதுவரை வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்த நீங்கள் இனி வாழ்க்கையை வடிவமைக்க ஆரம்பிக்க போகிறீர்கள். இதுவரை சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டிருந்த நீங்கள் இனி சூழ்நிலையே உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றும் அளவிற்கு வளரப்போகிறீர்கள். இதுவரை பலருடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருந்த நீங்கள் இனி உங்கள் சொந்த வாழ்க்கையின் மையமாக நிற்கப் போகிறீர்கள். அதனால் மிதுன ராசிக்காரர்களே, இந்த கதிரை ஒரு சாதாரண ராசிபலனாக மட்டும் பார்க்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்தவற்றையும் தற்போது நீங்கள் நிற்கும் இடத்தையும்
இனி செல்ல வேண்டிய பாதையையும் இணைத்து பார்க்க போகும் ஒரு விரிவான பயணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் சில மாற்றங்கள் வரும்போது சத்தமாக வராது. முதலில் ஒரு எண்ணமாக வரும், பிறகு ஒரு முடிவாக மாறும், அந்த முடிவு ஒரு செயலாக மாறும், அந்த செயல் ஒரு புதிய பாதையை உருவாக்கும். ஒரு நாள் திரும்பி பார்க்கும் போது அந்த ஒரு சிறிய தொடக்கம்தான் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றியது என்பதை புரிந்து கொள்வீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும் காலமாக இந்த 216 வருடங்களுக்கு பிறகு வரும் திருப்பு நுழைவு அலைகிறது. இது பழைய பணியின் தொடர்ச்சி மட்டும் இல்லை, புதிய பாதை உருவாகிறது, புதிய அடையாளம் பிறக்கிறது, புதிய இலக்குகள் உருவாகின்றன. உங்களுக்குள் இருந்து இன்னொரு மிதுனம் வெளிவரப் போகிறது. அதனால் இந்த முழு பதிவையும் இறுதி வரை கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு பகுதியும் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் வெவ்வேறு பரிமாணத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. 216 வருடங்களுக்கு பிறகு மிதுன ராசிக்கான புதிய அத்தியாயம் இங்கிருந்து தொடங்குகிறது. கடந்த பல வருடங்களாக மிதுன ராசிக்காரர்களை தொடர்ந்து சோதித்த வாழ்க்கை பிரச்சனைகள். மிதுன ராசிக்காரர்களே, கடந்த சில வருடங்களை மட்டும் திரும்பி பார்த்தால் உங்களில் பலருக்கு வாழ்க்கை நேரான பாதையில் சென்றதாகவே தோன்றியிருக்காது. ஒரு விஷயம் சரியாகிவிட்டது என்று நினைக்கும் நேரத்தில் இன்னொரு சிக்கல் வந்திருக்கும். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தவுடன் வேறொரு பொறுப்பு உருவாகி இருக்கும். எல்லாவற்றையும் சமாளித்து நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்த தருணத்தில் எதிர்பாராத சம்பவம் ஒன்று வந்து உங்கள் திட்டத்தை மாற்றி இருக்கும். இதில் மிகவும் கடினமான விஷயம் பிரச்சனைகளின் எண்ணிக்கை அல்ல, தொடர்ந்து ஏற்பட்ட நிச்சயமற்ற தன்மை. ஒரு காலத்தில் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பது தெரிந்திருந்த உங்களுக்கு கடந்த வருடங்களில் சில தருணங்களில் எந்த பாதை சரி என்பதே புரியாமல் போயிருக்கும். ஒரு முடிவை எடுத்துவிட்டு சில நாட்களிலேயே அதை பற்றி மீண்டும் யோசித்திருப்பீர்கள். இதை தொடரலாமா, வேறு ஒன்றை முயற்சி செய்யலாமா, இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாமா என்று மனதிற்குள் பல கணக்குகள் ஓடி இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வேகமாக சிந்திக்கும் திறன் இருப்பதால் இந்த நிச்சயமற்ற சூழ்நிலை மற்றவர்களை விட உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். வெளியே சாதாரணமாக இருந்தாலும் மனதிற்குள் ஒரே விஷயத்தை பலவிதமாக அலசி பார்த்த நாட்கள் அதிகமாக இருந்திருக்கும். குறிப்பாக வேலை சார்ந்த வாழ்க்கையில் ஒருவிதமாக விரைவின்மை இருந்திருக்கும். வேலை இருந்தாலும் மனதிற்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். பிடித்த வேலை பிடித்தாலும் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கலாம். உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காத சூழ்நிலையை சந்தித்திருக்கலாம். திறமை இருந்தும் அதை நிரூபிப்பதற்கான சரியான இடம் அமையாமல் போயிருக்கலாம். சிலர் ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு மாறி இருப்பீர்கள். சிலர் வேலையே மாற்ற வேண்டுமா என்ற குழப்பத்தில் நீண்ட நாட்கள் இருந்திருப்பீர்கள். இன்னும் சிலர் சுயமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தும் குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த எண்ணத்தை தள்ளி வைத்திருப்பீர்கள். வியாபாரம் செய்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஏற்ற இறக்கங்கள் குறைவாக இருந்திருக்காது. நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த முயற்சிக்கு சாதாரணமான பலன் கிடைத்திருக்கலாம். நம்பிய கூட்டாளியால் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம். சரியான நேரத்தில் பணம் கிடைக்காமல் ஒரு நல்ல திட்டத்தை நிறுத்த வேண்டிய நிலை வந்திருக்கலாம். அனைத்தையும் தயார் செய்த பிறகு கடைசி நேரத்தில் ஒப்பந்தம் கைவிட்ட அனுபவமும் சிலருக்கு இருந்திருக்கும். பண விஷயத்தில் இன்னொரு விதமான சோதனை நடந்திருக்கலாம். வருமானம் வந்திருக்கிறது, ஆனால் நிம்மதி வரவில்லை. ஒரு செலவு முடிந்தவுடன் இன்னொன்று காத்திருந்தது. குடும்ப தேவை, கல்வி செலவு, வீட்டு பொறுப்பு, வாகனம், கழைய கடன், எதிர்பாராத செலவுகள் என்று சம்பாதித்ததை திட்டமிட்டபடி வைத்திருக்க முடியாத நிலை சிலருக்கு தொடர்ந்து இருந்திருக்கலாம். கையில் பணம் இல்லாததை விட பணம் வந்தும் தங்காத நிலை அதிகமாக மனதை பாதித்திருக்கும். சிலர் மற்றவர்களுக்கு உதவிய பணத்தை திரும்ப பெற முடியாமல் பார்த்திருக்கலாம். சிலர் தவறான நம்பிக்கையால் பொருளாதார இழப்பை சந்தித்திருக்கலாம். சிலருக்கு தங்களுடைய தேவையை விட குடும்பத்தின் தேவையை முன்னிலைப்படுத்த வேண்டிய சூழல் இருந்திருக்கும். அந்த நேரங்களில் உங்களுடைய ஆசைகளை நீங்களே தள்ளி வைத்திருப்பீர்கள். வாங்க வேண்டும் என்று நினைத்ததை வாங்காமல் இருந்திருப்பீர்கள். செல்ல வேண்டும் என்று நினைத்த இடத்திற்கு செல்லாமல் இருந்திருப்பீர்கள். உங்களுக்காக செலவிட வேண்டிய பணத்தை கூட வேறொரு பொறுப்பிற்காக பயன்படுத்தி இருப்பீர்கள். இதையெல்லாம் வெளியே சொல்லாமல் சமாளித்தவர்கள் மிதுன ராசிக்காரர்களில் அதிகம். உறவுகளிலும் கடந்த வருடங்கள் சில உண்மைகளை மிகவும் தெளிவாக காட்டியிருக்கும். உங்களை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் என்று நினைத்த சில மனிதர்கள் தேவையான நேரத்தில் உங்களை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். மிகவும் நெருக்கமானவர் என்று நம்பிய ஒருவரிடமிருந்து எதிர்பாராத வார்த்தை வந்திருக்கலாம்.
நீங்கள் ரகசியமாக பகிர்ந்த விஷயம் வேறு ஒருவரிடம் சென்றிருக்கலாம். நம்பிக்கையுடன் கொடுத்த இடத்தில் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். சில உறவுகளில் நீங்கள் மட்டுமே தொடர்ந்து முயற்சி செய்வது போன்ற உணர்வு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் அழைத்தால் பேசுகிறார்கள், நீங்கள் தேடினால் வருகிறார்கள், நீங்கள் சமாதானப்படுத்தினால் உறவு தொடர்கிறது. ஆனால் எதிர்பக்கம் அதே அளவிற்கு அக்கறை காட்டவில்லை என்ற உண்மை ஒரு கட்டத்தில் புரிந்திருக்கும். அது உங்களை மிகவும் மாற்றி இருக்கும். அனைவரிடமும் எல்லாவற்றையும் பகிர்ந்த பழக்கம் குறைந்திருக்கலாம். உங்கள் மனதில் இருப்பதை முழுமையாக வெளிப்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டிருக்கலாம். யாரையும் உடனடியாக நம்பாமல் முதலில் அவர்களின் செயல்களை கவனிக்க ஆரம்பித்திருக்கலாம். காதல் வாழ்க்கையில் இருந்தவர்களுக்கு தவறான புரிதல், தொடர்பு குறைவு, குடும்பத்தின் எதிர்ப்பு, தூரம் அல்லது எதிர்காலத்தை பற்றிய தெளிவின்மை போன்ற காரணங்களால் மனவேதனை ஏற்பட்டிருக்கலாம். சிலர் மிகவும் விரும்பிய உறவை காப்பாற்ற முயற்சி செய்தும் முடியாமல் பிரிவை சந்தித்திருக்கலாம். அது பிறருக்கு பிறகு வாழ்க்கை வழக்கம் போல சென்றாலும் உள்ளுக்குள் அந்த நினைவிலிருந்து முழுமையாக வெளியே வர அதிக காலம் எடுத்திருக்கலாம். திருமணமானவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாகி இருக்கலாம். துணையிடம் சொல்ல முடியாத அழுத்தம், குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை, இரு குடும்பங்களையும் சமமாக பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் போன்ற காரணங்களால் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை பின்புறத்திற்கு நேர்ந்திருக்கலாம். சில மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனை தனிமையாக இருந்திருக்கும். சுற்றிலும் மனிதர்கள் இருந்தார்கள், பேசுவதற்கு பலர் இருந்தார்கள். ஆனால் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை என்ற உணர்வு சில இரவுகளில் அதிகமாக இருந்திருக்கும். எப்போதும் சிரித்து பேசும் உங்களை பார்த்தவர்களுக்கு நீங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு விஷயங்களை சுமந்து கொண்டிருந்தீர்கள் என்பது தெரியாமல் இருந்திருக்கும். மற்றவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு சொன்ன நீங்கள் உங்கள் சொந்த குழப்பத்திற்கு பதில் தேடி அமைதியாக இருந்திருப்பீர்கள். சில நாட்களில் தூங்கச் சென்ற பிறகும் மூளை ஓயாமல் இருந்திருக்கும். நாளை என்ன செய்வது? இந்த சிலரை எப்படி சமாளிப்பது? இந்த முடிவு சரியாக அமையுமா? இவை நம்பலாமா? இன்னும் எவ்வளவு காலம் இப்படி இருக்கும்? இன்னும் ஒன்றுக்கு பிறகு ஒன்று எண்ணங்கள் வந்திருக்கும். அதனால் உடல் ஓய்வு எடுத்தாலும் மனம் ஓய்வு எடுத்தாத நாட்களும் இருந்திருக்கலாம். மற்றொரு முக்கியமான அனுபவம், கடைசி நேரத்தில் விஷயங்கள் மாறிப்போனது. கிட்டத்தட்ட முடிந்த வேலை திடீரென நிறுத்தப்பட்டிருக்கலாம். உறுதி என்று நினைத்த வாய்த்து வேறு ஒருவருக்கு சென்றிருக்கலாம். பணம் வரும் என்று நம்பிய தேதியில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறாமல் போயிருக்கலாம். ஒரு பயணம் திட்டமிட்டபடி நடக்காமல் போயிருக்கலாம். இப்படியாக டைக்கு அருகில் வந்த ஒன்று மீண்டும் தள்ளி சென்ற அனுபவங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதனாலேயே ஒரு கட்டத்தில் நல்ல செய்தி வந்தாலும் உடனடியாக சந்தோஷப்படாமல் முதலில் அது உண்மையாக நடக்கட்டும் என்று காத்திருக்கும் மனநிலை உருவாகி இருக்கலாம். இதற்கு நடுவில் சிலர் தங்களையே சந்தேகிக்க ஆரம்பித்திருப்பீர்கள். என்னுடைய முடிவில் தான் தவறு இருக்கிறதா? நான் தேர்ந்தெடுத்த பாதை சரியில்லையா? எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் தாமதமாகிறது? எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் முழுமையான திருப்தி கிடைக்கவில்லை என்ற கேள்விகள் மனதில் வந்திருக்கலாம். ஆனால் அந்த வருடங்கள் உங்களிடமிருந்து எடுத்து சென்ற விஷயங்கள் மட்டுமில்லை, அவை சில முக்கியமான பாடங்களையும் கொடுத்திருக்கின்றன. யாருடைய வார்த்தையை மட்டும் வைத்து அவர்களை மதிப்பிடக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றன. பணம் சம்பாதிப்பதைப் போல அதை நிர்வகிப்பதும் முக்கியம் என்பதை உணர்த்தி இருக்கின்றன. எல்லா உணர்வுகளையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதை புரிய வைத்திருக்கின்றன. ஒரு முடிவு தாமதமானால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை என்பதை காட்டியிருக்கின்றன. முக்கியமாக உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை வேறு ஒருவரிடம் ஒப்படைக்க கூடாது என்பதை ஆழமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றன. ஒரு காலத்தில் சிறிய விஷயத்திற்கே உடைந்து போன மனம் இப்போது பெரிய சிக்கலையும் அமைதியாக எதிர்கொள்ளும் அளவிற்கு அனுபவம் பெற்றிருக்கிறது. ஒருவரின் முகத்தை பார்த்தவுடன் நம்பிய நீங்கள் இப்போது அவர்களின் செயல்களை கவனிக்கிறீர்கள். ஒரு வாய்ப்பு வந்தவுடன் அவசரப்பட்ட நீங்கள் இப்போது அதன் பின்னால் இருக்கும் உண்மையை ஆராய்கிறீர்கள். ஒரு தோல்வி வந்தால் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று நினைத்த நீங்கள் இப்போது அடுத்த வழியை தேடுகிறீர்கள். கடந்த பல வருடங்கள் உங்களுக்கு எளிதாக அமையவில்லை. சில நினைவுகள் இன்னும் மனதில் இருக்கலாம். சில கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். சில இழப்புகளை இன்னும் மறக்க முடியாமல் இருக்கலாம். சில மனிதர்களின் செயல்கள் இன்னும் நினைவில் இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் அனைத்தையும் கடந்து இன்று வரை வந்திருக்கிறீர்கள் என்பதே உங்களுடைய மிகப்பெரிய வலிமை. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு அடையாளத்தை விட்டு சென்று விட்டது.
அந்த அடையாளங்கள் இனி காயங்களாக மட்டும் இருக்காது, மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவாகவும் சூழ்நிலைகளை கையாளும் அனுபவமாகவும் கவர்களை முன்கூட்டியே கண்டறியும் விழிப்புணர்வாகவும் உங்களுடைய அடுத்த பயணத்திற்கு தேவையான முதிர்ச்சியாகவும் மாறியிருக்கின்றன. அதனால் கடந்த வருடங்களை நினைத்து உங்களை குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை. அந்த காலம் உங்களை நிறுத்தவில்லை, உங்களை தயார்படுத்தி உள்ளது. மிதுன ராசியை இயக்கப் போகும் முக்கிய கிரகங்களின் தாக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தின் முக்கிய அம்சம் ஒவ்வொரு கிரகமும் வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதிகளை இயக்குவதுதான். குறிப்பாக மிதுனத்தின் அதிபதியான புதன், குரு, சனி, சுக்கிரன், செவ்வாய், சூரியன், சந்திரன், ராகு, கேது வரை ஒவ்வொரு கிரகத்தின் செயல்பாடும் தனித்துவமாக பலன்களை உருவாக்குகிறது. புதன் மிதுன ராசியின் அதிபதி என்பதால் முதன்மையான தாக்கம் அறிவு மற்றும் தகவல் தொடர்பில் வெளிப்படும். பேச்சு, எழுத்து, கணக்கு, வணிக நுணுக்கம், திட்டமிடல், பேச்சுவார்த்தை போன்ற திறன்கள் கூர்மை அடையும். குறிப்பாக வார்த்தையை தொழிலாக பயன்படுத்துபவர்கள், விற்பனை, ஊடகம், கல்வி, மார்க்கெட்டிங், தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதனின் ஆதிக்கம் முக்கியத்துவம் பெறும். குரு வளர்ச்சி மற்றும் விரிவாற்றத்தை முன்னிலைப்படுத்துகிறார். உயர்ந்த பொறுப்புகளை ஏற்கும் சூழல், அனுபவமுள்ள மனிதர்களின் வழிகாட்டுதல், அறிவை பயன்படுத்தி முன்னேறும் சந்தர்ப்பங்கள் ஆகியவற்றை குருவின் பலன் வலுப்படுத்தும். வாழ்க்கையை குறுகிய பார்வையில் அணுகாமல் நீண்ட கால நோக்குடன் செயல்படும் பக்குவமும் உருவாகும். சனி ஒழுக்கத்தையும் கட்டமைப்பையும் வலுப்படுத்துவார். எதை தொடங்கினாலும் அதை பாதியில் விட்டுவிடாமல் முடிக்கும் தன்மை அதிகரிக்கும். நேர நிர்வாகம், பொறுப்புணர்வு, திட்டமிட்ட செயல்பாடு ஆகியவற்றில் கவனம் அதிகரிக்கும். வேகமாக சிந்திக்கும் மிதுனத்திற்கு அந்த வேகத்தை ஒரு குறிப்பிட்ட விலக்கில் செலுத்தும் கட்டுப்பாட்டை சனி வழங்குவார். சுக்கிரன் வாழ்க்கையின் இனிமையான பகுதிகளை இயக்குவார். கலை, கலைப்பாற்றல், அழகு சார்ந்த துறைகள், பொழுதுபோக்கு, வடிவமைப்பு போன்றவற்றில் பணித்திறமை வெளிப்படும். தனிப்பட்ட கவர்ச்சி அதிகரிப்பதால் சமூக வட்டாரத்தில் எளிதாக கவனம் பெறும் சூழலும் அமையும். செவ்வாய் செயல்திறனை அதிகரிப்பார். நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருப்பதை விட முடிவெடுத்து களத்தில் இறங்கும் வேகம் பிறக்கும். குட்டி நிறைந்த சூழலில் தன்னை நிரூபிக்கும் துணிவு அதிகரிக்கும். உடனடி நடவடிக்கை தேவைப்படும் தருணங்களில் செவ்வாயின் ஆற்றல் முக்கிய பங்கு வகிக்கும். சூரியன் தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவத்தை முன்னிலைப்படுத்துவார். தனிப்பட்ட அடையாளத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். மற்றவர்களின் நிழலில் செயல்படுவதை விட உங்கள் பெயரில் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற விருப்பம் வலுப்பெறும். சந்திரன் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் பணியை செய்வார். வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கு நடுவில் மனதை ஒருநிலைப்படுத்தும் திறன் அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த முக்கிய விஷயங்களில் உணர்ச்சியையும் நடைமுறையையும் சமமாக வைத்து செயல்பட முடியும். வழக்கத்திற்கு மாறான பாதைகளில் கவனத்தை செலுத்துவார். டிஜிட்டல் உலகம், இணையம், புதிய தொழில்நுட்பங்கள், புதுமையான முயற்சிகள் போன்றவற்றின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். மற்றவர்கள் இன்னும் கவனிக்காத ஒரு துறையை முன்கூட்டியே கண்டுபிடித்து அதில் செயல்படும் திறனை ராகுவின் தாக்கம் தூண்டும். தேவையற்ற விஷயங்களில் இருந்து விலகும் தன்மையை உருவாக்குவார். எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து உண்மையில் முக்கியமானவற்றை மட்டும் தேர்ந்தெடுக்கும் மனநிலை அதிகரிக்கும். வெளிப்புற சத்தத்தை விட உங்களுடைய சொந்த சிந்தனையை கவனிக்க தொடங்குவீர்கள். இந்த கிரகங்களின் செயல்பாடுகளில் புதன் அறிவை வழிநடத்துவார். குரு பார்வையை விரிவுபடுத்துவார். சனி கட்டுப்பாட்டை உருவாக்குவார். சுக்கிரன் படிப்பாற்றலை உயர்த்துவார். செவ்வாய் செயல்பாட்டை தூண்டுவார். சூரியன் அடையாளத்தை வலுப்படுத்துவார். சந்திரன் மனதை சமநிலைப்படுத்துவார். ராகு புதிய உலகத்தை அறிமுகப்படுத்துவார். கேது கேவை ஏற்றவற்றை திரித்தெடுப்பார். இந்த 9 கிரகங்களின் வெவ்வேறு தாக்கங்கள் தான் மிதுன ராசிக்காரர்களின் அடுத்த கட்ட வாழ்க்கையில் பல தனித்துவமான நிகழ்வுகளுக்கு அடித்தளமாக அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு செயல்பட போகும் சிறப்பு யோகங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் முக்கியத்துவம் பெறும் அடுத்த அம்சம் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் யோகங்கள். சில யோகங்கள் சாதாரண முன்னேற்றத்தை கொடுக்கும். சில யோகங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகுதான் தங்களுடைய வலிமையை வெளிப்படுத்தும். இன்னும் சில அமைப்புகள் வாழ்க்கையில் எதிர்பாராத உயர்வை உருவாக்கும் தன்மை கொண்டவை. முதலில் வத்ர மகாபுருஷ யோகம். புதன் வலிமையாக அமைந்த ஜாதகங்களில் இந்த யோகம் அறிவாற்றல், நிர்வாக திறன், பேச்சாற்றல் மற்றும் வணிக நுணுக்கத்தை உயர்த்தும். ஒரு விஷயத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பே அதன் நன்மை, பாதகம்
இரண்டையும் கணிக்கும் திறமை அதிகரிக்கும். குறிப்பாக அறிவையே மூலதனமாக வைத்து முன்னேறுபவர்களுக்கு இது வலிமையான அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக ஆதித்ய யோகம். சூரியன் மற்றும் புதனின் தொடர்பால் உருவாகும் இந்த யோகம் தெளிவான சிந்தனைக்கும் தனிப்பட்ட அடையாளத்திற்கும் முக்கியத்துவம் தருகிறது. பொதுவெளியில் பேசுபவர்கள், நிர்வாக பொறுப்புகளில் இருப்பவர்கள், தகவலை மக்களிடம் கொண்டு சேர்ப்பவர்கள் ஆகியோருக்கு இந்த அமைப்பு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கும். யோக அமைப்பினர் வலுப்பெற்ற ஜாதகங்களில் சம்பாதிக்கும் திறனை விட செல்வத்தை உருவாக்கும் திறன் முக்கியமாக வெளிப்படும். ஒரு திறமை வருமானமாக மாறலாம். ஒரு பழைய தொடர்பு பொருளாதார பலனை உருவாக்கலாம். அறிவு, தகவல், வணிக நுணுக்கம் ஆகியவை மதிப்புள்ள ஆதாரங்களாக மாறும். ராஜயோக அமைப்புகள் செயல்படும் போது பதவி மட்டும் உயராது, ஒருவர் இருக்கும் இடத்தில் அவருக்கான முக்கியத்துவமும் உயரும். முடிவெடுக்கும் இடத்தில் அமர்வது, ஒரு குழுவை வழிநடத்துவது, முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது போன்ற நிலைகள் உருவாகும். இதுவரை உங்களிடமிருந்த திறமைக்கு சரியான மேடை கிடைக்கும். தர்ம கர்மாதிபதி யோகத்தின் தன்மை செயல்படும் ஜாதகங்களில் ஒருவர் விரும்பும் தாதையும் அவர் செய்ய வேண்டிய பணியும் ஒரே திசையில் இணையத் தொடங்கும். வெறும் வருமானத்திற்காக செய்த வேலைக்கு பதிலாக மனநிறைவும் வளர்ச்சியும் தரும் செயல்களில் ஈடுபடும் நிலை உருவாகும். விபரீத ராஜயோகம் கொண்டவர்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான மாற்றங்கள் இருக்கும். மற்றவர்களுக்கு பின்னடைவு போல தோன்றிய ஒரு சம்பவமே இவர்களுக்கு புதிய பாதையை உருவாக்கும். ஒரு திட்டம் நிறுத்தப்பட்டதால் அதைவிட சிறந்த முயற்சியை தொடங்குவது, ஒரு இடத்தை விட்டு வெளியேறிய பிறகு உயர்ந்த நிலையை அடைவது போன்ற எதிர்பாராத திருப்பங்கள் இதன் தன்மையாக அமையும். ஈச்சவங்க ராஜயோகம் வலிமையாக இருக்கும் ஜாதகங்களில் ஆரம்பத்தில் பலவீனமாக தெரிந்த ஒரு விஷயம் பின்னர் மிகப்பெரிய பலமாக மாறும். ஒரு காலத்தில் குறையாக கருதப்பட்ட அனுபவமே பின்னாளில் தனித்துவமான திறமையாக மாறும். கீழிருந்து தொடங்கி உயர்ந்த இடத்தை அடையும் பயணத்தில் இந்த அமைப்பின் தன்மை வெளிப்படும். அதேபோல் பரிவர்த்தனை யோகம் அமைந்தவர்களுக்கு இரண்டு வெவ்வேறு வாழ்க்கை துறைகள் ஒன்றுக்கொன்று உதவும் வகையில் செயல்படும். ஒரு துறையில் கிடைக்கும் அனுபவம் மற்றொரு துறையில் சாதனை செய்ய பயன்படும். கல்வியில் கற்ற ஒன்று தொழிலில் உதவலாம். தொழிலில் உருவான தொடர்ந்து வேறொரு முயற்சிக்கு அடித்தளமாக அமையலாம். இதற்கு மேலாக வர்க்கோத்தம அமைப்பில் வலிமை பெறும் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம் குறிக்கும் திறமை மிகவும் உறுதியானதாக வெளிப்படும். காலம் மாறினாலும் அந்த திறன் குறையாளல் தொடர்ந்து ஒருவருடைய அடையாளமாக செயல்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகங்களின் முக்கியத்துவம் ஒரே மாதிரியான பலனை அனைவருக்கும் கொடுப்பதில் இல்லை. அவருடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பு வலிமையாக இருக்கிறதோ அந்த துறையே அவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான உயர்வை உருவாக்கும் மையமாக அமையும். அதனால்தான் ஒரே மிதுன ராசியில் பிறந்த இருவரின் சாதனை ஒரே துறையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவர் அறிவால் உயரலாம், ஒருவர் நிர்வாகத்தால் உயரலாம், ஒருவர் வணிகத்தில் தனி அடையாளம் உருவாக்கலாம், மற்றொருவர் தனது படைப்பாற்றலால் மிகப்பெரிய இடத்தை அடையலாம். வழிகள் வேறாக இருந்தாலும் சரியான யோகம் செயல்படும் காலத்தில் மறைந்திருந்த திறனை வெளிப்பட்டு அதற்கான இடத்தை உருவாக்குவது தான் இந்த அமைப்புகளின் மிக முக்கியமான சிறப்பாக அமையும். தசா, புத்தி மற்றும் நட்சத்திரங்கள் திறக்கப் போகும் மறைந்த காலச்சக்கரம். மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடுத்ததாக கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் தசா, புத்தி மற்றும் பிறந்த நட்சத்திரத்தின் செயல்பாடு. ஒருவருடைய ஜாதகத்தில் எத்தனை சிறப்பான அமைப்புகள் இருந்தாலும் அவை எந்த நேரத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதில் தசாபுத்திக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அதனால்தான் ஒரே வயதில் இருக்கும் இரண்டு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒருவருக்கு இளம் வயதிலேயே உயர்வு கிடைக்கலாம், இன்னொருவருக்கு பல வருட அனுபவத்திற்கு பிறகு உச்சநிலை கிடைக்கலாம். இதற்கு பின்னால் செயல்படும் கால கணக்குகளில் தசாபுத்தி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசியில் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திர பகுதிகள் வருகின்றன. இந்த மூன்றின் இயல்புகளும் வேறுபட்டவை. அதனால் மிதுன ராசியாக இருந்தாலும் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளை அணுகும் விதத்தில் தனித்துவம் இருக்கும். மிருகசீரிஷம் சார்ந்தவர்களுக்கு தேடல் மிக முக்கியமான இயல்பாக இருக்கும். ஒரு விஷயத்தின் மேலோட்டமான பதிலில் திருப்தி அடையாமல் அதன் ஆழத்தை தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். சரியான இடம்,
சரியான தொழில், சரியான மனிதர் என தங்களுக்கு பொருத்தமானதை கண்டுபிடிக்கும் வரை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு காலம் கொடுக்கும் முக்கியமான கலன் அந்த நீண்ட கேடலுக்கு ஒரு தெளிவான திசை கிடைப்பதாக அமையும். திருவாதிரை சார்ந்தவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களுக்கு முன்பு சில தீவிரமான அனுபவங்கள் வருவது வழக்கமாக பார்க்கப்படுகிறது. பழைய பட்டமைப்பை உடைத்திட்டு புதிய ஒன்றை உருவாக்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே வேறு திசைக்கு சென்றது போல தோன்றினாலும் அதிலிருந்தே தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கும் வலிமை இவர்களுக்கு கிடைக்கும். புனர்பூசம் சார்ந்தவர்களுக்கு மீண்டும் எழும் சக்தி மிக முக்கியமானது. ஒரு முறை கிடைக்காமல் போனது வேறொரு வடிவத்தில் திரும்பி வருவது, நிறுத்திய முயற்சியை புதிய முறையில் தொடங்குவது, விட்டு சென்ற பாதையில் இன்னும் சிறந்த நிலையில் மீண்டும் நுழைவது போன்ற அனுபவங்கள் இவர்களிடம் முக்கியத்துவம் பெறும். முடிந்துவிட்டதாக நினைத்த ஒரு அத்தியாயத்திலிருந்தே புதிய தொடக்கம் உருவாகும் தன்மை இவர்களுக்கு இருக்கும். தசா மாறும் காலங்களில் ஒருவருடைய முன்னுரிமைகளும் மாறலாம். நீண்ட காலமாக முக்கியமாக தோன்றிய விஷயம் திடீரென தேவையற்றதாக தெரியலாம். இதுவரை கவனிக்காத ஒரு துறை முக்கியமாக மாறலாம். இதனால் வெளிப்புற நிகழ்வுகளுக்கு முன்பாகவே மனதிற்குள் புதிய நோக்கம் உருவாகும். புத்தி காலங்கள் இன்னும் நுணுக்கமான மாற்றங்களை கொண்டு வரும். குறுகிய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதர், ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு அல்லது ஒரு முக்கிய தீர்மானம் வாழ்க்கையின் மையமாக மாறும். சில மாதங்களில் நடைபெறும் நிகழ்வு அடுத்த பல வருடங்களின் பாதையை நிர்ணயிக்கும் அளவிற்கு முக்கியத்துவம் பெறலாம். நட்சத்திரத்தின் பாதம் மாறும்போது பலன்களின் வெளிப்பாடும் வேறுபடும். ஒருவருக்கு அறிவின் மூலம் உயர்வு கிடைக்கும் இடத்தில் மற்றொருவருக்கு தொடர்புகளை கையாளும் திறன் முக்கியமாகலாம். இன்னொருவருக்கு இடமாற்றம் அல்லது புதிய சூழலுடன் இணைவது முக்கியமான கட்டமாக அமையலாம். இன்னொரு நுணுக்கமான அம்சம் தசாமாதன் மற்றும் புத்திநாதன் ஒருவருக்கொருவர் கொண்டிருக்கும் தொடர்பு. இந்த தொடர்பு வலிமையாக அமைந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்த சம்பவங்கள் தனித்தனியான நிகழ்வுகளாக இல்லாமல் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக அமையும். முதல் நிகழ்வு இரண்டாவது நிகழ்வை உருவாக்கும். அது மூன்றாவது கட்டத்திற்கான அடித்தளமாக மாறும். அதனால்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் காலத்தை ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை வைத்து மட்டும் அளவிட முடியாது. தொடர்ச்சியாக நடக்கும் நிகழ்வுகளை கவனித்தால்தான் காலச்சக்கரம் எந்த திசையில் நகர்கிறது என்பது தெளிவாகும். சிலருக்கு ஒரு தசையின் இறுதி காலமே முக்கியமான முடிவை கொண்டு வரும். இன்னும் சிலருக்கு புதிய தசையின் தொடக்கமே வாழ்க்கையின் சூழலை மாற்றும். புத்தி மாற்றம் மட்டும் கூட பல நாட்களாக இருந்த ஒரு நிலையை நேரு கட்டத்திற்கு எடுத்து செல்லும். இந்த தசா, புத்தி மற்றும் நட்சத்திர இயக்கங்களின் சிறப்பு என்னவென்றால், ஜாதகத்தில் நீண்ட காலமாக அமைதியாக இருந்த ஒரு அம்சத்திற்கு செயல்படும் நேரத்தை கொடுப்பதுதான். மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த நேரத்தின் மதிப்பு இனி மிகவும் முக்கியமானதாக இருக்கும். எந்த விஷயம் எப்போது தொடங்குகிறது, எந்த மனிதர் எந்த காலத்தில் அறிமுகமாகிறார், எந்த முடிவு எந்த சூழலில் எடுக்கப்படுகிறது என்பதற்குள் மறைந்திருக்கும் தொடர்புகளே அடுத்தடுத்த நிகழ்வுகளின் திசையை நிர்ணயிக்கும். அதனால் இனி காலம் என்பது வெறும் நாட்கள் நகர்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்டமும் தனக்கான ஒரு கதவை திறக்கும் காலச்சக்கரமாக அமையும். தொழில், வேலை மற்றும் வியாபாரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் அடைய போகும் புதிய உயரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் காலத்தில் தொழில் வாழ்க்கை மிகவும் முக்கியமான இடத்தை தருகிறது. குறிப்பாக ஒரே மாதிரியான பணிகளை செய்து கொண்டிருப்பதை விட அறிவு, தகவல் தொடர்பு, திட்டமிடல், புதிய யோசனைகள் மற்றும் மனிதர்களை இணைக்கும் திறன் தேவைப்படும் இடங்களில் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். வேலை செய்பவர்களில் பலருக்கு தற்போதைய பொறுப்பின் எல்லையை தாண்டி செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். இதுவரை கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் முடித்தவர்கள் இனி ஒரு திட்டத்தை முழுமையாக கையாளும் நிலைக்கு வருவார்கள். குழுவை ஒருங்கிணைத்தல், முக்கிய சந்திப்புகளில் பங்கேற்பது, வாடிக்கையாளர்களுடன் நேரடியாக பேசுவது, நிர்வாக முடிவுகளில் கருத்து தெரிவிப்பது போன்ற பொறுப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், விற்பனை, மார்க்கெட்டிங், ஊடகம், எழுத்து, கல்வி, கணக்கியல், ஆலோசனை, வர்த்தகம், டிஜிட்டல் துறை, நிர்வாகம் போன்ற பணிகளில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய திறனை வேறு நிலைக்கு எடுத்து செல்லும் சூழல் அமையும். வேலை மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு வெறும் நிறுவன மாற்றம் மட்டும் முக்கியமாக இருக்காது. உங்களுடைய திறமைக்கு பொருத்தமான பதவி எது என்பதை தேர்ந்தெடுக்கும் நிலை உருவாகும். பெரிய பெயர் போன்ற நிறுவனத்தை மட்டும் பார்ப்பாமல் வளர்ச்சிக்கான இடம், பொறுப்பின் தன்மை, கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், எதிர்கால மதிப்பு ஆகியவற்றை கணக்கிட்டு தேர்வு செய்வீர்கள்.
நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வேலைக்கு செல்ல நினைப்பவர்களுக்கும் ஒரு புதிய பாதை உருவாகும். முன்பு செய்த அதே பணிக்கு திரும்ப வேண்டிய அவசியம் இருக்காது. இடைப்பட்ட காலத்தில் பெற்ற அனுபவத்தை வைத்து வேறொரு துறையில் நுழையக்கூடிய சந்தர்ப்பமும் அமையும். சுயதொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களை அதிகரிப்பதை விட தொழிலை ஒழுங்குபடுத்துவது முக்கியமான முன்னேற்றமாக இருக்கும். அனைத்தையும் நீங்களே கவனித்த நிலை மாறி பொறுப்புகளை பிரித்து கொடுப்பது, பணிக்குழுவை உருவாக்குவது, செயல்முறைகளை அமைப்பது போன்ற அடுத்த கட்ட வளர்ச்சி தொடங்கும். வியாபாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது சேவையை மட்டுமே நம்பியிருந்தவர்கள் புதிய பிரிவுகளை அறிமுகப்படுத்தலாம். வாடிக்கையாளர்களின் தேவையை புரிந்து அதற்கேற்ற மாற்றங்களை விரைவாக செய்வது மிதுன ராசிக்காரர்களின் முக்கிய பலமாக இருக்கும். சந்தை மாறும்போது அதற்கு முன்னதாகவே தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் அதிக பயனை பெறுவார்கள். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் பொறுப்புகளை தெளிவாக பிரிப்பார்கள். யார் எந்த பகுதியை கவனிக்க வேண்டும், முடிவெடுக்கும் அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டும், கணக்குகள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் ஒழுங்கு உருவாகும். வாய்மொழி நம்பிக்கையை மட்டும் சார்ந்து இருக்காமல் தொழில்முறை முறையில் செயல்பட தொடங்குவீர்கள். சிலருக்கு தங்களுடைய கேரிலேயும் ஒரு புதிய முயற்சியை ஆரம்பிக்கும் எண்ணம் உருவாகும். பல வருடங்கள் மற்றவர்களுக்காக பயன்படுத்திய திறமையை இனி தனக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறும். சிறிய அளவில் ஆரம்பித்தாலும் அதற்கு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குவீர்கள். பேச்சு திறமை கொண்டவர்கள் பயிற்சி, ஆலோசனை, விற்பனை அல்லது பொதுமக்களுடன் தொடர்புடைய பணிகளில் முன்னிலை பெறுவார்கள். எழுதுவதில் திறமை உள்ளவர்கள் உள்ளடக்க உருவாக்கம், வெளியீடு, விளம்பரம் போன்ற துறைகளில் தங்களுக்கான இடத்தை உருவாக்குவார்கள். தொழில்நுட்ப அறிவு கொண்டவர்கள் அதை மற்ற துறைகளுடன் இணைத்து புதிய சேவைகளை உருவாக்குவார்கள். இளம் வயதிலுள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் வேலை அல்லது தொழில் தேர்வு மிகவும் முக்கியமான கட்டமாக அமையும். மற்றவர்கள் சொல்வதற்காக ஒரு துறையை தேர்வு செய்வதை விட தங்களுடைய இயல்பான திறனுக்கு பொருந்தும் பாதையை கண்டுபிடிப்பார்கள். ஆரம்பத்தில் எடுத்த சரியான தேர்வு அடுத்த பல வருடங்களுக்கு தொழில் அடையாளத்தை நிர்ணயிக்கும். அனுபவம் அதிகம் உள்ளவர்களுக்கு இன்னொரு வகையான உயர்வு காத்திருக்கிறது. பல வருடங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நிலை உருவாகும். பயிற்சியாளர், ஆலோசகர், மேலாளர், வழிகாட்டி கொண்ட பொறுப்புகள் கிடைக்கும். உங்கள் அனுபவமே தனி மதிப்பாக மாறும். தொழில்முறை உலகில் உங்கள் பெயருக்கு தனி அடையாளம் உருவாகும் போது நீங்கள் எந்த நிறுவனத்தில் இருக்கிறீர்கள் என்பதை விட நீங்கள் யார் என்பதே முக்கியமாகும். உங்கள் திறமைக்காக நேரடியாக அணுகும் மனிதர்கள் அதிகரிப்பார்கள். குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் உங்கள் பெயரை நினைவுகூரும் அளவிற்கு நிபுணத்துவம் உருவாகும். மிதுன ராசிக்காரர்களின் தொழில் பயணத்தில் இனி எண்ணிக்கையை விட தரம் முக்கியமாகும். அதிக வேலை செய்வதை விட சரியான வேலையை செய்வது, தல முயற்சிகளில் சிதறுவதை விட ஒரு முக்கிய இலக்கில் முழு திறமையையும் பயன்படுத்துவது, சாதாரண தனியாளராக இருப்பதை விட தனித்துவமான மதிப்பை உருவாக்குவது ஆகியவை இந்த பட்டத்தின் அடையாளமாக அமையும். இறுதியில் உங்கள் தொழில் என்பது மாதந்தோறும் வருமானம் தரும் ஒரு வழியாக மட்டும் இருக்காது. உங்கள் அறிவு, திறமை, அனுபவம் மற்றும் தனித்துவத்தை உலகிற்கு காட்டும் அடையாளமாக மாறும். பணம், சேமிப்பு மற்றும் சொத்து விஷயங்களில் உருவாகும் முக்கிய மாற்றங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கட்டத்தில் பொருளாதார வாழ்க்கையில் முக்கியமான மாற்றம் ஒன்று உருவாகிறது. பணம் எவ்வளவு வருகிறது என்பதை மட்டும் பார்க்காமல் வந்த வருமானத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும், எதை பாதுகாக்க வேண்டும், எதை சொத்தாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறும். முதலில் மாதாந்திர செலவுகளில் ஒரு ஒழுங்கு உருவாகும். இதுவரை கவனிக்காமல் சென்ற சிறிய செலவுகள் எவ்வளவு பெரிய தொகையாக மாறுகின்றன என்பதை உணர்ந்து தேவையானது மற்றும் தேவையற்றது என பிரித்து செயல்பட ஆரம்பிப்பீர்கள். இதனால் கையில் தங்கும் தொகை படிப்படியாக அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக சேமிக்க வேண்டும் என்று நினைத்தும் முடியாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான கட்டுப்பாடு உருவாகும். குடும்ப தேவைக்கான தொகை, அவசர காலத்திற்கான பாதுகாப்பு, எதிர்கால இலக்குகளுக்கான சேமிப்பு என பணத்தை தனித்தனியாக கையாள ஆரம்பிப்பீர்கள். பழைய கடன்களை சீர் செய்வதும் முக்கிய இடத்தை பெறும். பல இடங்களில் சிறிய தொகைகளாக இருந்த பாக்கிகளை ஒழுங்குபடுத்தி முடிப்பீர்கள். மாதந்தோறும் அழுத்தத்தை ஏற்படுத்திய தவணைகள் குறையும். கடன் வாங்கி ஒரு செலவை சமாளித்து பின்னர் இன்னொரு கடனை தேடும் சுழற்சியிலிருந்து வெளியே வரும் நிலை உருவாகும். சிலருக்கு நீண்ட காலமாக
வேறு ஒருவரிடம் சிக்கியிருந்த தொகை திரும்ப கிடைக்கும், பழைய கணக்கு முடிவுக்கு வரலாம். நிலுவையில் இருந்த சம்பளம், ஊக்கத்தொகை அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய தொகைகள் கிடைக்கும் சூழல் அமையும். அடுத்ததாக வீடு சார்ந்த விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். சொந்த வீடு வேண்டும் என்று பல வருடங்களாக நினைத்தவர்களுக்கு அந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்தும் கட்டம் உருவாகும். எந்த பகுதியில் வாங்க வேண்டும், எவ்வளவு செலவிட வேண்டும், குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு எது பொருத்தமானது போன்ற விஷயங்களை தெளிவாக திட்டமிடுவீர்கள். ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதை புதுப்பித்தல், விரிவாக்கம் செய்தல், புதிய வசதிகளை சேர்த்தல் போன்ற செயல்களில் ஈடுபடலாம். குடும்பத்தின் தேவைக்கு ஏற்ப வீட்டின் அமைப்பை மாற்றுவதற்கான சூழலும் உருவாகும். நிலம் சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் தீரும். பத்திரம், எல்லை பங்கீடு, பெயர் மாற்றம் போன்ற விஷயங்களை சரியாக முடித்து வைக்க வேண்டிய கட்டம் வரும். குடும்பத்தில் பல வருடங்களாக பேசப்பட்ட ஒரு சொத்து விஷயம் தெளிவான முடிவை அடையும். பூர்வீக சொத்து தொடர்பாகவும் சிலருக்கு முக்கிய நிகழ்வுகள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்குள் யாருக்கு என்ன பங்கு என்ற தெளிவு உருவாகலாம். நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் இருந்த நிலம் அல்லது வீடு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படலாம். சில மிதுன ராசிக்காரர்கள் முதல் முறையாக தங்களுடைய பெயரில் ஒரு நிலையான சொத்தை உருவாக்குவார்கள். அதன் மதிப்பு எவ்வளவு என்பதை விட இது என்னுடைய உழைப்பில் உருவானது என்ற மன நிறைவு அதிகமாக இருக்கும். வாகனம் தொடர்பாகவும் மாற்றம் இருக்கும். பழைய வாகனத்தை மாற்றுவது, குடும்பத்தின் தேவைக்கு ஏற்ற புதிய வாகனத்தை தேர்வு செய்வது அல்லது தொழிலுக்காக தனியாக வாகனம் வாங்குவது போன்ற சூழல்கள் உருவாகலாம். முதலீட்டில் அவசரத்தை விட ஆராய்ச்சி அதிகமாக இருக்கும். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக பணத்தை செலுத்தாமல் அதன் ஆவணங்கள், அபாயம், நீண்டகால பயன்பாடு ஆகியவற்றை சரிபார்க்கும் பழக்கம் அதிகரிக்கும். இதனால் தேவையற்ற பொருளாதார சிக்கல்களில் சிக்காமல் இருக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், வருமானம் அதிகரிக்கும் போது செலவையும் அதே வேகத்தில் அதிகரிக்க விடாமல் இருப்பது. வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீர்கள், அதே நேரத்தில் எதிர்கால பாதுகாப்பையும் கட்டமைப்பீர்கள். பெற்றோருக்காக ஒரு முக்கியமான செலவை மேற்கொள்வது, குழந்தைகளின் கல்விக்காக நிதியை உருவாக்குவது, குடும்பத்திற்கான பாதுகாப்பை ஏற்படுத்துவது போன்ற நீண்டகால பொறுப்புகளிலும் கவனம் செலுத்துவீர்கள். ஒரு கட்டத்தில் பணத்தை பற்றிய பதற்றம் குறைந்து அதை கையாளும் நம்பிக்கை அதிகரிக்கும். எவ்வளவு வருகிறது, எங்கு செல்கிறது, எவ்வளவு மீதம் இருக்கிறது என்ற தெளிவு கிடைக்கும் போது பொருளாதாரம் ஒரு மலச்சுமையாக இல்லாமல் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு விஷயமாக மாறும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கட்டத்தின் முக்கியமான பொருளாதார அடையாளம் அதிகமாக சம்பாதிப்பது மட்டுமல்ல, சம்பாதித்ததை அக்கவைத்ததை சரியான இடத்தில் பயன்படுத்தியதை எதிர்கால மதிப்பாக மாற்றுதல். அந்த மாற்றம் உருவான பிறகு பணம் வந்து செல்லும் ஒன்றாக இல்லாமல் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பை கட்டமைக்கும் வலிமையான அடித்தளமாக மாறும். காதல், திருமணம் மற்றும் குடும்ப உறவுகளில் ஏற்பட போகும் மாற்றங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் தனிப்பட்ட உறவுகள் ஒரு முக்கியமான கட்டத்தை அடையும். குறிப்பாக யார் உண்மையாக உங்களுடன் இருக்கிறார்கள், எந்த உறவை தொடர்ந்து எடுத்துச் செல்ல வேண்டும், எங்கு புரிதல் தேவைப்படுகிறது என்பதில் தெளிவு கிடைக்கும். இதனால் எண்ணிக்கையில் அதிகமான உறவுகளை வைத்திருப்பதை விட மனதிற்கு நெருக்கமான மனிதர்களுடன் ஆழமான பந்தத்தை உருவாக்குவீர்கள். காதலில் இருப்பவர்களுக்கு துணையில் எண்ணங்களை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ளும் சூழல் அமையும். இதுவரை வெளிப்படையாக பேசப்படாமல் இருந்த சில விஷயங்கள் நேரடியாக பேசப்படும். இருவருடைய எதிர்கால திட்டங்கள், குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள், திருமணம் குறித்த எண்ணங்கள் போன்றவற்றில் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய கட்டம் உருவாகும். நீண்ட நாட்களாக காதலித்து திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குடும்பங்களுக்குள் பேச்சுவார்த்தைகள் முன்னேறும். ஆரம்பத்தில் தயக்கம் காட்டியவர்கள் பின்னர் சம்மதிக்கும் சூழலும் உருவாகலாம். உறவை மறைத்து வைத்திருந்தவர்கள் அதை குடும்பத்தினரிடம் தெரிவித்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் முடிவை எடுப்பார்கள். திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான நபரை தேர்ந்தெடுப்பதில் முன்பை விட அதிக கவனம் இருக்கும். வெளிப்புற அம்சங்களை மட்டும் பார்க்காமல் குணம், புரிதல், பொறுப்பு, எதிர்கால நோக்கம் ஆகியவற்றை முக்கியமாக பார்ப்பீர்கள். உங்களுடன் பேசும்போது இயல்பாக இருக்கக்கூடிய, உங்கள் சிந்தனையில் புரிந்து கொள்ளக்கூடிய துணையை தேர்வு செய்யும் மனநிலை இருக்கும். திருமணம் தாமதமாகி கொண்டிருந்த சிலருக்கு குடும்பத்தினர் மூலமாகவோ, நண்பர்களின் அறிமுகத்தின் வழியாகவோ, வேலை சார்ந்த தொடர்புகளிலிருந்தோ நல்ல வரன் அமையும் சூழல் உருவாகலாம். இதுவரை பல பேச்சுகள் தொடங்கி முடிவடையாமல் இருந்திருந்தாலும் இனி ஒரு உறவு உறுதியான நிலைக்கு செல்லும் வாய்ப்பு அமையும்.
ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் சரியாக பேசப்படும். குடும்ப பொறுப்புகள் ஒருவரின் மீது மட்டும் இருக்காமல் இருவரும் பகிர்ந்து கொள்வீர்கள். ஒருவர் சோர்வாக இருக்கும் நேரத்தில் மற்றொருவர் ஆதரவாக நிற்பது குடும்பத்தின் நெருக்கத்தை அதிகரிக்கும். துணையின் தொழில் அல்லது தனிப்பட்ட இலக்குகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். அதேபோல் உங்கள் விருப்பங்களுக்கும் அவரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். பெரும் தனித்தனியாக முன்னேறுவதை விட ஒருவருடைய வளர்ச்சிக்கு மற்றொருவர் துணையாக இருப்பது இந்த உறவின் பலமாக மாறும். பெற்றோருடன் இருக்கும் பந்தத்திலும் ஒரு ஆழமான மாற்றம் ஏற்படும். வயது அதிகரிக்கும் போது அவர்களுக்கு தேவைப்படும் ஆதரவை புரிந்து கொள்வீர்கள். அவர்களுடன் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். ஒன்று சொல்ல முடியாமல் இருந்த நன்றியையும் அன்பையும் செயல்களின் மூலம் வெளிப்படுத்துவீர்கள். சில குடும்பங்களில் நீண்ட காலமாக கேட்காமல் இருந்த உறவினர்கள் மீண்டும் ஒன்றாக அமரும் சூழல் அமையலாம். பழைய மனப்பசப்பை பறந்து சுமப்பதை விட அதை முடித்துவிட்டு குடும்ப அமைதியை முன்னிலைப்படுத்தும் மனநிலை உருவாகும். சகோதரர் சகோதரிகளுடன் தொடர்புடைய முக்கியமான நிகழ்வுகளும் நடைபெறலாம். அவர்களின் திருமணம், கல்வி, வேலை அல்லது தனிப்பட்ட முயற்சியில் நீங்கள் உதவும் நிலை வரலாம். அதேபோல் உங்களுக்கு தேவையான தருணத்தில் அவர்களிடமிருந்து உறுதியான ஆதரவும் கிடைக்கும். குழந்தைகள் உள்ள மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்களின் திறமையை கவனிக்கும் நேரம் இது. பெற்றோரின் விருப்பத்தை மட்டும் அவர்கள் மீது திணிப்பதை விட குழந்தைக்கு இயல்பாக எந்த துறையில் ஆர்வம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். கல்வியை தாண்டி விளையாட்டு, கலை, இசை, தொழில்நுட்பம் அல்லது வேறு தனித்திறமைகள் வெளிப்படலாம். வளர்ந்த குழந்தைகள் உள்ள குடும்பங்களில் அவர்களின் உயர்கல்வி, முதல் வேலை, திருமணம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம். அவர்கள் தனியாக ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதை பார்க்கும்போது பெற்றோராக ஒரு தனியான மனநிறைவு கிடைக்கும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர் வருவதாலும் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். திருமணம் மூலம் ஒருவர் குடும்பத்தில் இணையலாம். சிலருடைய வீட்டில் குழந்தை பிறப்பு சார்ந்த மகிழ்ச்சியான செய்தி வரலாம். இதனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடும்பம் முழுவதும் ஒன்றாக சேரும் சந்தர்ப்பங்களும் அதிகரிக்கும். இதே நேரத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் உங்களுடைய தனிப்பட்ட எல்லைகளிலும் இருக்கும். குடும்பம் என்பதற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற நிலையை விட்டுவிட்டு அன்புடன் இருந்தாலும் சுயமரியாதையை பாதுகாப்பீர்கள். மற்றவர்களை மதிக்கும் அளவிற்கு உங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுப்பீர்கள். ஒரு நல்ல உறவு என்பது எக்கோரும் பிரச்சனையே இல்லாமல் இருப்பது அல்ல. கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டுவிடாமல் அதை புரிதலுடன் சரி செய்து மீண்டும் இணைந்து நடப்பதுதான் அதன் வலிமை என்பதை உணர்வீர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் குடும்பம் என்பது வெறும் பொறுப்புகளின் இடமாக இருக்காது. நீங்கள் வெளியுலகில் எவ்வளவு தூரம் சென்றாலும் திரும்பி வரும்போது நிம்மதியாக இருக்கக்கூடிய இடமாக மாறும். காதலில் உண்மை தன்மை, திருமணத்தில் புரிதல், பெற்றோரிடம் அக்கறை, குழந்தைகளிடம் வழிகாட்டுதல், உறவினர்களிடம் தேவையான சமநிலை ஆகியவை சரியான இடத்தை பெறும்போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் மிக முக்கியமான பலமாக குடும்பமே மாறும். கல்வி, வெளிநாட்டு பயணம் மற்றும் வாழ்க்கையின் எல்லைகளை விரிவாக்கும் புதிய தொடர்புகள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் அறிவை விரிவுபடுத்துவது முக்கியமான இடத்தை பெறும். ஏற்கனவே தெரிந்த விஷயங்களை மட்டும் வைத்துக் கொண்டு பயணிப்பதை விட காலத்திற்கு தேவையான புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். இதுவரை உங்களுக்கு சம்மந்தமே இல்லை என்று நினைத்த ஒரு துறை கூட திடீரென ஆர்வத்தை ஏற்படுத்தலாம். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்களுடைய உண்மையான திறன் எந்த பாடத்தில் இருக்கிறது என்பதை கண்டறியும் சூழல் அமையும். மற்றவர்கள் தேர்வு செய்யும் படிப்பையே பின்பற்றாமல் தனக்கு ஏற்ற துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். குறிப்பாக மொழிகள், தகவல் தொடர்பு, கணினி, வணிக மேலாண்மை, ஊடகம், கணிதம், ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பாடங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மிதுன ராசிக்காரர்களுக்கு படிக்கும் முறையில் மாற்றம் வரும். அதிக நேரம் புத்தகத்தின் முன் அமர்வதை விட குறுகிய நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துவது, முக்கிய பகுதிகளை பிரித்து படிப்பது, தொடர்ச்சியான பயிற்சிகளை மேற்கொள்வது போன்ற ஒழுங்கான அணுகுமுறை உருவாகும். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களில் சிலர் மீண்டும் படிப்பை தொடர முடிவு செய்யலாம். பட்டப்படிப்பு முடித்தவர்கள் உயர்கல்வியை நோக்கி செல்லலாம். தொழில் சார்ந்த சான்றிதழ்கள், குறுகிய கால பயிற்சிகள் அல்லது குறிப்பிட்ட திறனை வளர்க்கும் படிப்புகள் மூலம் தங்களுடைய தகுதியை உயர்த்துவார்கள். ஒரு காலத்தில் படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களுக்கும் அதை
வேறு வடிவத்தில் படரும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம். வயது கடந்து விட்டது என்ற எண்ணத்தை விட்டு தேவையான அறிவை எப்போது வேண்டுமானாலும் பெறலாம் என்ற அணுகுமுறை உருவாகும். இதோடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் தனி முக்கியத்துவம் பெறுகின்றன. உயர்கல்விக்காக வேறு நாட்டிற்கு செல்ல நினைக்கும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு, சேர்க்கை, தேவையான ஆவணங்கள் போன்ற செயல்பாடுகள் முன்னேறும். நீண்ட தூர பயணம் என்பது படிப்புக்காக மட்டுமில்லாமல் புதிய கலாச்சாரம், புதிய மனிதர்கள், புதிய வாழ்க்கை முறை ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் அனுபவமாகவும் அமையும். வேலை காரணமாக வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு வேறு நாட்டிலிருந்து நேர்காணல் அழைப்பு அல்லது நிறுவனத்தின் சர்வதேச பிரிவில் பணியாற்றும் சந்தர்ப்பம் போன்ற சூழல்கள் அமையலாம். ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் வேறு நகரத்திற்கோ வேறு நாட்டிற்கோ நகர வேண்டிய நிலையும் உருவாகலாம். அதற்கு நிரந்தரமாக இடம் மாறுவதற்கு பதிலாக குறுகிய கால பயணங்களே முக்கியமான பலனை கொடுக்கும். ஒரு மாநாடு, தொழில் சந்திப்பு, பயிற்சி நிகழ்ச்சி அல்லது நிறுவன பயணம் மூலம் கிடைக்கும் அனுபவம் பின்னர் பெரிய பயன்பாட்டை உருவாக்கலாம். இந்த காலத்தில் பயணங்கள் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே அமையாது. ஒவ்வொரு புதிய இடமும் ஒரு புதிய பார்வையை கற்றுக் கொடுக்கும். இதுவரை உங்கள் சுற்றுப்புறத்தை வைத்து உருவாக்கி இருந்த சில எண்ணங்கள் உலகின் வேறொரு பகுதியை நேரில் பார்க்கும் போது மாறலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக மொழி என்பது மிகப்பெரிய பலமாக மாறக்கூடிய அம்சம். தாய்மொழியுடன் வேறொரு மொழியை கற்றுக்கொள்வது அல்லது ஏற்கனவே தெரிந்த மொழியில் திறமையை மேம்படுத்துவது புதிய மனிதர்களை அணுக உதவும். சிலருக்கு மொழித்திறனை எதிர்பாராத கதவுகளை திறக்கும் முக்கிய காரணமாக அமையலாம். இதோடு உங்கள் சமூக வட்டாரமும் விரிவடையும். வழக்கமாக பழகும் மனிதர்களை தாண்டி வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களை சந்திப்பீர்கள். வயது, தொழில், பின்னணி, நாடு என உங்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒருவருடன் ஏற்படும் அறிமுகம் கூட புதிய சிந்தனையை கொடுக்கலாம். சில அறிமுகங்கள் குறுகிய காலத்திற்கே இருக்கும். ஆனால் அவர்கள் சொல்லும் ஒரு தகவல் அல்லது தகிரும் ஒரு அனுபவம் நீண்ட காலம் நினைவில் இருக்கும். இன்னும் சில தொடர்புகள் பல வருடங்கள் தொடரும் உறவாக மாறலாம். இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முக்கியமான மனிதராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அனுபவமுள்ள மூத்த நபராக இருக்கலாம், உங்கள் துறையில் ஏற்கனவே சாதித்தவராக இருக்கலாம். அவர் சொல்லும் சில விஷயங்கள் நீங்கள் பார்க்காத ஒரு கோணத்தை காட்டும். அதே போல் உங்களுடைய அறிவும் மற்றவர்களுக்கு பயன்பட தொடங்கும். நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தை பகிர்வது, இளம் வயதினருக்கு வழிகாட்டுவது, ஒரு குறிப்பிட்ட திறனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடலாம். இதுவரை உங்கள் உலகம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் இருந்திருந்தால் அந்த எல்லை விரிவடையும் காலமாக இது அமையும். புதிய இடங்கள் உங்களை அழைக்கும், புதிய அறிவு உங்களை வளைக்கும். புதிய மனிதர்கள் வேறொரு பார்வையை கொடுப்பார்கள். புதிய அனுபவங்கள் இதுவரை அறியாத உங்களுடைய இன்னொரு திறனை வெளிக்கொண்டு வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கட்டத்தின் தனிச்சிறப்பு நீங்கள் எவ்வளவு தூரம் பயணிக்கிறீர்கள் என்பதில் இல்லை, அந்த பயணத்தின் மூலம் எவ்வளவு பெரிய உலகத்தை அறிந்து கொள்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. ஒரு புத்தகத்தில் தொடங்கிய ஆர்வம் ஒரு புதிய படிப்பாக மாறலாம். ஒரு படிப்பு வேறொரு நாட்டிற்கு அழைத்து செல்லலாம். அங்கே ஏற்பட்ட ஒரு அறிமுகம் எதிர்பாராத அனுபவத்தை வழங்கலாம். அந்த அனுபவம் வாழ்க்கையில் பார்க்கும் விதத்தையே மாற்றலாம். அந்த வகையில் அறிவின் எல்லையும் உலகத்தின் எல்லையும் ஒரே நேரத்தில் விரிவடையும் முக்கியமான கட்டமாக இந்த காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். மனநிலை, ஆன்மீக தெளிவு மற்றும் உங்களுக்குள் உருவாகும் ஆழமான மாற்றம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் வெளியுலகில் நடக்கும் நிகழ்வுகளை விட உங்களுக்குள் உருவாகும் மாற்றம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இதுவரை ஒரு சம்பவம் நடந்தவுடன் உடனடியாக அதை பற்றி அதிகமாக சிந்தித்த மனம் இனி எது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எது நம்மால் மாற்ற முடியாதது என்பதை கிழித்து பார்க்க ஆரம்பிக்கும். எல்லா விஷயங்களுக்கும் உடனடியாக பதில் தேவை என்ற எண்ணம் குறையும். சிலவற்றிற்கு காலமே பதில் சொல்லட்டும் என்ற பக்குவம் வரும். ஒரு மனிதர் உங்களை தவறாக புரிந்து கொண்டால் அதை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்காது. உங்கள் உண்மை உங்களுக்கு தெரிந்தால் போதும் என்ற மனநிலை பிறக்கும். இதுதான் உங்களுக்குள் உருவாகும் மிக முக்கியமான முதிர்ச்சி. முன்பு ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தையை பல நாட்கள் மனதில் வைத்திருக்கலாம். ஒரு சிறிய சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து அதன் காரணத்தை தேடி இருக்கலாம். ஆனால் இனி உங்கள் மன அமைதிக்கு எது தேவையோ அதை மட்டும் வைத்துக் கொண்டு மீதியை விடுவதற்கு கற்றுக்கொள்வீர்கள். உங்களை கோபப்படுத்துவதற்கு எல்லோருக்கும் அதிகாரம் கொடுக்க மாட்டீர்கள்.
உங்களை சோர்வடையச் செய்யும் சூழலில் நீண்ட நேரம் இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு பொருந்தாத விஷயத்தை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய அமைதியை பாதுகாப்பதும் ஒரு வாழ்க்கை திறமை என்பதை புரிந்து கொள்வீர்கள். இதனுடன் உள்ளுணர்வும் கூர்மையாகும். சில மனிதர்களை சந்திக்கும் போதே அவர்களுடன் எந்த அளவிற்கு பழக வேண்டும் என்பது புரியும். சில சூழ்நிலைகளில் வெளிப்படையாக எந்த பிரச்சனையும் தெரியாவிட்டாலும் ஏதோ சரியில்லை என்பதை உணர முடியும். அதேபோல் சில விஷயங்களை பார்க்கும் போதே இது நமக்கு பொருத்தமானது என்ற நம்பிக்கையும் தோன்றும். அது உணர்வுகளை உடனடியாக பயமாகவோ அதிசயமாகவோ பார்க்காமல் நிதானமாக கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆன்மீகத்திலும் ஒரு புதிய புரிதல் பிறக்கும். இறைவனிடம் வேண்டுவது என்பது தேவையானதை கேட்பது மட்டுமல்ல, கிடைத்தவற்றிற்கு நன்றி சொல்லுவதும் என்பதை உணர்வீர்கள். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்வது, பிரார்த்தனை செய்வது, தியானம் செய்வது, கோவில் தரிசனம் செல்வது அல்லது உங்களுக்கு நிம்மதி தரும் ஆன்மீக வழக்கத்தை பின்பற்றுவது போன்றவற்றில் இயல்பான ஈடுபாடு உருவாகலாம். சிலருக்கு பழமையான ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டில் கவனம் செல்லலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக செய்யாமல் இருந்த வழிபாடுகளை மீண்டும் மேற்கொள்ளலாம். வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நாளை இறை வழிபாட்டிற்காக ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரலாம். இதில் முக்கியமானது பயத்தின் காரணமாக ஆன்மீகத்தை தேடுவது அல்ல, பகுதிக்காக அதை அணுகுவது. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டு நம்மால் செய்யக்கூடியதை முழுமையாக செய்துவிட்டு மீதியை இறைவனிடம் ஒப்படைக்கும் மனநிலை உருவாகும். மற்றொரு பக்கம் தனிமையின் அர்த்தமும் மாறும். தனியாக இருப்பது வெறுமை என்று நினைக்காமல் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் நேரமாக பயன்படுத்துவீர்கள். தினமும் சில நிமிடங்கள் தொலைபேசி, சமூக வலைதளம், மற்றவர்களின் கருத்து ஆகியவற்றில் இருந்து விலகியிருப்பது கூட மனதை தெளிவாக்கும் என்பதை உணர்வீர்கள். முன்பு உங்கள் மதிப்பை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் அளந்திருக்கலாம். இனி நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே முக்கியமாகும். பாராட்டு கிடைத்தால் மகிழ்ச்சி இருக்கும். கிடைக்கவில்லை என்றால் சோர்வு இருக்காது. யாராவது ஏற்றுக்கொண்டால் நன்றாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உங்களுடைய பாதையை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்காது. இந்த மனநிலை உருவான பிறகு மற்றவர்களின் கருத்துகள் உங்கள் வாழ்க்கையை இயக்கும் சக்தியை இழக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பாக பல விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். ஆனால் இந்த கட்டத்தில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து உண்மையில் எது உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் நிலைக்கு நகர்வீர்கள். நான் எதற்காக இவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கிறேன்? எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? எந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு நிறைவை கொடுக்கும்? என்னுடைய நேரத்தை யாருக்காக செலவிட வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் நான் விட்டு செல்ல விரும்பும் அடையாளம் என்ன? இந்த மாதிரியான ஆழமான சிந்தனைகள் உருவாகும். அதற்கான பதில் அனைவருக்கும் ஒன்றாக இருக்காது. ஒருவருக்கு குடும்பத்துடன் அமைதியாக வாழ்வதே நிறைவாக இருக்கலாம். மற்றொருவருக்கு தன்னுடைய திறமையை பயன்படுத்தி ஏதாவது உருவாக்குவது முக்கியமாக இருக்கலாம். இன்னொருவருக்கு பிறருக்கு பயன்படும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். சிலருக்கு உலகம் முழுவதும் சுற்றி அனுபவங்களை சேகரிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். எது உங்களுடைய உண்மையான விருப்பமோ அதை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாமல் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பிறக்கும். இந்த காலத்தில் மன்னிப்பின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வீர்கள். மன்னிப்பது என்பது நான்ததை சரி என்று ஏற்றுக்கொள்வது அல்ல. நடந்த ஒரு சம்பவத்தை தினமும் மனதில் சுமந்து கொண்டு அதற்காக உங்களுடைய இன்றைய நிம்மதியை இழக்காமல் இருப்பது. சிலரை மனதளவில் விடுவீர்கள். சில நினைவுகளின் தாக்கம் குறையும். சில பதில்கள் கிடைக்காமலேயே அந்த அத்தியாயத்தை முடித்தீர்கள். அதன் பிறகுதான் மனதில் எவ்வளவு இடம் காலியாகிறது என்பதை உணர்வீர்கள். அந்த இடத்தில் அமைதி வரும், நம்பிக்கை வரும், தன்னம்பிக்கை வரும். உங்களுடன் நீங்களே நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலை வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த கட்டத்தில் கிடைக்கும் மிகப்பெரிய உள்ளார்ந்த பலன் எந்த சூழ்நிலையிலும் தங்களை முழுமையாக இழந்து விடாமல் இருப்பதுதான். சந்தோஷம் வந்தால் அதை அனுபவிப்பீர்கள். சவால் வந்தால் அதை எதிர்கொள்வீர்கள். ஒருவர் வந்தால் அன்புடன் வரவேற்பீர்கள். ஒருவர் விலகினால் உங்கள் வாழ்க்கையே அங்கே நிறுத்திவிட மாட்டீர்கள். வெளியே என்ன நடக்கிறது என்பதை காட்டிலும் உள்ளே நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். 216 வருடங்களுக்கு பிறகு என்று நாம் பேசும் இந்த பெரிய பால சுழற்சியும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக ஆழமான மாற்றம் இதுதான். உலகத்தை மாற்றுவதற்கு முன்பு உங்களுடைய பார்வை மாறும். சூழ்நிலையை வெல்வதற்கு முன்பு மனம் வலிமைக்குறும்.
புதிய வாழ்க்கையை உருவாக்குவதற்கு முன்பு பழைய மனச்சினைகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வீர்கள். அந்த உள்ளார்ந்த மாற்றம் உருவான பிறகு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் விதமே முற்றிலும் வேறாக இருக்கும். ஆரோக்கியம், வாழ்க்கை ஒழுக்கம் மற்றும் 216 வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் மாற்றத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய இறுதி செய்தி. மிதுன ராசிக்காரர்களே, இதுவரை உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளை விரிவாக பார்த்தோம். இப்போது எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன உறுதி. இந்த காலத்தில் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை வழங்கும். அன்றாட செயல்களை சுறுசுறுப்பாக மேற்கொள்ளும் ஆற்றல் இருக்கும். கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வும் அதிகரிக்கும். ஆனால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்படுவதால் உடலை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை பயன்படுத்துவதற்கு முதலில் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்களில் சிலர் எவ்வளவு பலன்களையும் கேட்ட பிறகு மனதிற்குள் ஒரு விஷயத்தை நினைக்கலாம். எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் எனக்கு இதுவரை எதுவுமே நடக்கவில்லையே. அந்த இடத்தில் தான் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாய்ப்பு நம்மை தேடி வருவது மட்டும் போதாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கான உடலாற்றல் வேண்டும். அதை சரியாக அடையாளம் காண மனத்தெளிவு வேண்டும். சிரமம் வந்தாலும் தொடர்ந்து செயல்பட மன உறுதி வேண்டும். சரியான நேரத்தில் எழுந்து செயல்படும் ஒழுக்கம் வேண்டும். இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால்தான் கிடைத்த சந்தர்ப்பம் வாழ்க்கையின் சாதனையாக மாறும். அதனால் 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த அரிய திருப்பத்தை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு வெறும் நல்லது நடக்கும் என்று காத்திருக்காதீர்கள். உங்களையும் அதற்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முதலில் உங்கள் உடலை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். முடிந்தவரை சரியான நேரத்தில் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையான அளவு தண்ணீர் குடியுங்கள். உடலை அசைக்காமல் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்த்து தினசரி நடைப்பயிற்சி அல்லது உங்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சியை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அதே அளவிற்கு தூக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். தேவையில்லாமல் நள்ளிரவு வரை நிலைத்திருப்பதை வழக்கமாக்காதீர்கள். இரவு முழுவதும் தொலைபேசியை பார்த்துவிட்டு காலையில் சோர்வுடன் எழுந்தால் அந்த நாளின் தொடக்கமே மந்தமாகிவிடும். சரியான நேரத்தில் தூங்கி காலையில் சீக்கிரமாக எழும் பழக்கத்தை நெடுவாக உருவாக்கி கொள்ளுங்கள். அதிகாலை நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்துங்கள். சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கலாம். நடைப்பயிற்சி செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம், தன்னுடைய வேலைகளை திட்டமிடலாம், குடும்பத்துடன் நேரம் செலவிடலாம். நாளின் முதல் சில நிமிடங்களையே குழப்பத்துடன் தொடங்காமல் நிதானமாக தொடங்குகிறது அன்றைய செயல்பாட்டில் பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். உடலை மட்டும் சுத்தமாக வைத்தால் போகாது, மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனது முடிந்த கசப்பான சம்பவத்தை தினமும் நினைத்து உங்களை நீங்களே வாட்டி வதைக்காதீர்கள். ஒருவர் உங்களை காயப்படுத்தி விட்டார் என்பதற்காக அவர் செய்த தவறை உங்கள் மனதில் தினமும் மீண்டும் நிகழ்த்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடந்து முடிந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அது உங்கள் இன்றைய நாளை பாதிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். கெட்ட நேரங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து நல்ல நேரத்தையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை மதிக்காத ஒருவருக்காக உங்கள் தூக்கத்தை இழக்காதீர்கள். ஒரு தோல்விக்காக உங்களுடைய திறமையை சந்தேகிக்காதீர்கள். ஒரு தவறான முடிவுக்காக வாழ்க்கை முழுவதையும் தண்டனையாக மாற்றாதீர்கள். தேவையற்ற கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம் போன்றவற்றிற்கு உங்கள் மனதில் அதிக இடம் கொடுக்காதீர்கள். அங்க இடத்தை உங்களுடைய வளர்ச்சிக்கு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் விஷயங்களுக்கு கொடுங்கள். உங்களை நேசிக்கும் மனிதர்களுக்கு கொடுங்கள். உங்களுடைய எதிர்காலத்திற்கு கொடுங்கள். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணங்களின் வேகம் அதிகமாக இருக்கலாம். அதனால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் மனதில் வைத்து உங்களை சோர்வடைய செய்யாமல் ஒன்றை முடித்த பிறகு அடுத்ததை பார்க்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உடல் நன்றாக இருக்க வேண்டும், மனம் உறுதியாக இருக்க வேண்டும், சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும், செயலில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். இந்த நான்கையும் நீங்கள் பாதுகாத்து கொண்டால் வாழ்க்கையில் வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவது மிகவும் எளிதாகிவிடும். ஒரே நாளில் அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இன்று நேரத்திற்கு தூங்க ஆரம்பியுங்கள். நாளை கொஞ்சம் சீக்கிரமாக எழுங்கள். தினமும் சிறிது நேரம் உடலுக்காக ஒதுக்குங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள். தேவையில்லாத மனச்சுமைகளை குறையுங்கள். ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடியுங்கள். இப்படியாக சிறிய விஷயங்களை தினசரி வாழ்க்கையின் பகுதியாக மாற்றும் போதுதான்
பெரிய மாற்றத்தை தாங்கக்கூடிய மனிதராக நீங்கள் உருவாகிறீர்கள். 216 வருடங்களுக்கு பிறகு வருகிறது என்று சொல்லப்படும் இந்த அரிய காலத்தின் பலனை முழுமையாக பெற வேண்டும் என்றால் பாலம் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாது. நீங்களும் தயாராக இருக்க வேண்டும். தாய்க்கு வந்தபோது எழுந்து நிற்கும் உடல் வேண்டும். முடிவு எடுக்க தெளிவான மனம் வேண்டும். முயற்சியை தொடர உறுதி வேண்டும். கிடைத்ததை பாதுகாக்க பொறுப்பு வேண்டும். அதனால் மிதுன ராசிக்காரர்களே, உங்களை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள். உங்கள் உடல் உங்களுடைய முதல் செல்வம். உங்கள் மன அமைதி உங்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு. உங்கள் ஒழுக்கம் உங்களுடைய பலம். உங்கள் முயற்சி உங்களுடைய முன்னேற்றத்தின் அடித்தளம். இவற்றை பாதுகாத்துக் கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நாட்களை வீணாக்காதீர்கள். சரியான இடத்தில் கவனம் செலுத்துங்கள். தவறான பழக்கங்களால் நேரத்தை இழக்காதீர்கள். தேவையில்லாத மனிதர்களால் உங்கள் மன அமைதியை இழக்காதீர்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள். உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள். சரியான நேரத்தில் தூங்குங்கள். அதிகாலையில் எழும் நல்ல பழக்கத்தை உருவாக்குங்கள். உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வலிமையுடன் நீங்கள் இருப்பீர்கள். அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். மேலும் இது போன்று ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள், அரிய ஜோதிட தகவல்கள், கிரகங்களின் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் வாழ்க்கைக்கு பயனுள்ள ராசி பலன்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஆஸ்ட்ரோலஜர்ஸ் மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கனை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும். மனதில் அமைதி நிறைந்திருக்கட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகட்டும். நீங்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகள் சிறப்பாக அமையட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.